ஹே ஹாய் கிரேசி. விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே ஜாலியாக என்ஜாய் பண்ணு. கஷ்டங்கள்லாம் ரொம்ப நினைக்காத. ஏன்னா எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் செத்துருவேன். ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இரு. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. பாய். ஹாப்பி பர்த்டே கிரேசி. உங்கள் ரியல் நேம் தெரியாது, பட் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. லைஃப்பில் எந்த ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் டவுன் ஆகாமல் எப்போவுமே சிரிச்சுட்டே மூவ் ஆன் ஆகுங்க. ஏன்னா லைஃப் வெரி ஷார்ட்டில் எப்போவுமே அது சோகத்தை எடுத்துக்கிறாமல் ஓன்லி ஹாப்பினஸ்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஸ்டே பிளஸ்ட் டியர். ஹே பர்த்டே பெண்ணே கிரேசி நீயே, என் லைஃபில் அக்காவா இருந்த நல்ல ஃப்ரெண்டு நீயே. ஹே பர்த்டே பெண்ணே காமெடியன் நானே, என் ஃபேமிலி கேப்டனா இருந்து சாக அடிக்கிறாய் நீயே. உன்னாலே என் தூக்கம் கெட்டு போச்சே, சொன்னாலே மான்ஸ்டர் கேம் விளையாடு என்று. பெண் அழகே நீயே, ஏஞ்சல் கண்ணே எங்கள் கண்மணியே. பெண் அழகே நீயே, ஏஞ்சல் கண்ணே எங்கள் கண்மணியே. உலக அழகி போல அழகிய ராணி போல இருக்காய் நீயே, எப்படி சொல்லடியே. குட்டி மூக்கி குறும்பு காரி, மூக்கால் பேசி சிரிக்க வைப்பாய் நீ. செல்லம் சுங்க செல்லம் 3 பேரும் வெல்லம், அவங்கள விட்டு நீ விலகாதடி. இருங்க கொஞ்சம் பொறுங்க, என் சாங்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. என் சாங்கு தான் உங்களோட பர்த்டே பிரசன்ட். விஷ் யூ மெனி மோர் happiest birthday. Happy birthday once more crazy. லைஃப் லாங் ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ஹே ஹாய் கிரேசி, 3 கிலோ மூளை. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பியாக இரு, எதை பற்றியும் வரி பண்ணாத, இப்போ இருக்கிற மாதிரியே ஜாலியாக இரு. வரப்போகிற இயர்ஸ் எல்லாம் வந்து உனக்கு நல்லபடியாக அமையட்டும். அதே மாதிரி உனக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் வாழ்க்கையில் அமைய வாழ்த்துக்கள். ஆல்ரெடி அமைஞ்சான்னு நினைக்கிறேன், பட் அதை பற்றி இப்போ பேச வேணாம். ஓகே, எனிவே ஹாப்பி பர்த்டே. டேக் கேர், பி சேஃப், டாட்டா. ஹாய் கிரேசி செல்லம், இட்ஸ் கேட்டி. ஹாப்பி பிறந்த நாள். நல்ல மந்த், நோம்பு மந்தில் உனக்கு வந்து பர்த்டே வந்திருக்கு இந்த இயர். நீ எப்போவுமே நிறைய பிளெஸ்ஸிங்ஸோட உனக்கு நினச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் உனக்கு கிடைக்கணுமென்று நான் வந்து அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறேன். ஹாப்பி பர்த்டே. உனக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கிடைச்ச, என்ஜாய் பண்ணு. அவ்வளோதான் செல்லம், ஓப்பன் ஆகிடலாம். தேங்க்யூ, பாய். ஹே அழகி செல்லம், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டி. ஹாப்பியாக இரு. இன்னைக்கு மாதிரி உன் லைஃப் ஃபுல்லாக சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும், ஓகேவா? இந்த பொதுவாக சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அப்படியே இந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. அது யாருக்கு சூட் ஆகுதோ இல்லையோ, நம்ம 2 பேர்த்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக சிரித்து பேசுகிற இதை விட சண்டை தான் அதிகமாக போட்டிருக்கோம்ல. நிறைய சண்டை. லைஃப் லாங் இப்படியே சண்டை போட்டுட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கணும், என்றைக்குமே பிரியாமல். உனக்கு உன்னைய வந்து எனக்கு சண்டை போடுறதுக்குன்னே எனக்கு தேடி கொடுத்த ராஜுக்கு கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் இல்லை செல்லம். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு போல்டாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுற பத்தியா, அது நானே பார்த்து அப்படி ஒரு மாதிரி இப்படா இவ்வளோ மாதிரி இருக்கணும் அந்த மாதிரிலாம் நான் நினச்சிருக்கேன்.
ஸோ அந்த தைரியத்தை அந்த இதை வந்து யாருக்காகவும் எந்த இடத்துலையும் நீ அப்படியே கீழே உடைஞ்சு போயிடாத. அது அப்படியே இருக்கணும் உன்னிட்ட. கிரேசினாலே அதுதான். ஓகேவா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, தெரியுமா? ஆனா என்ன, சண்டை போடவும் பிடிக்கும். உன்னிட்ட சிரிச்சு கொஞ்சி பேசுறதை விட சண்டை போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். நீ நல்லா நோட் பண்ணியிருக்கியா செல்லம்? நம்ம வந்து நமக்காக என்னைக்குமே சண்டை போட்டுக்கிட்டதே இல்லை. வேற ஒருத்தங்களை வச்சுதான் நமக்குள்ள சண்டையே வந்துடுக்கு. நான் உனக்காக, எனக்கு எனக்காக அப்படின்ட்டு நம்ம என்னைக்குமே சண்டை போட்டதில்லை. வேற ஒரு பர்சனால மட்டும்தான் நமக்குள்ள சண்டையே வந்துடுக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டாங்க. வந்துட்டு பிரிஞ்சிடுவோம் அப்படின்லாம் நினச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எப்படி பிரியாமல் இருக்கிறோமோ அது போல் லைஃப் லாங் இருக்கணும். ஓகேவா? நீ நோட் பண்ணியிருக்கியா செல்லம்? நான் உன்னை மட்டும்தான் டி போட்டு கூப்பிட்ருக்கேன். நம்ம குரூப்பில் நீ கவனிச்சு பார்த்தனா தெரியும். நான் உன்னை மட்டும்தான் அந்த டி அப்படின்ட்டு போட்டு பேசியிருக்கேன். அது ஏன் தெரில, உன்கிட்ட அந்த அந்த இது உன்னை மட்டும்தான் சொல்லணும்னு தோணிருக்கு. லைக் எனக்கு உன்னை ஃப்ரெண்டு அப்படிங்கிறத விட ஒரு சிஸ்டர் ஃபீல். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை ஏதாச்சும் ஆயிடுமோ, ஆனால் சிஸ்டருக்குள்ளே கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுப்போம். நம்ம ரியல் சிஸ்டருக்குள்ளே கண்ணா பின்னான்னு சண்டை போடுவோம். அந்த மாதிரி தான் எனக்கு நீ தோணுது. எப்போவுமே சிரிச்சிட்டே இருச்செல்லாம், ஹாப்பியாக இருடி. விஷ் யூ மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அழகி பொடி. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே செல்லம். லைஃப் லாங் ஹாப்பியாக இரு. காட் பிளஸ் யூ. எப்பவுமே நீ நினச்சது எல்லாமே நடக்கணும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கணும். எதை பற்றியும் எதுவும் யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காத. எல்லாம் கடந்து போகும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. இது லைஃப் லாங் போகணுன்ட்டு எனக்கு ஆசை இருக்குது. எனிஒன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே செல்லம். கிரேசி செல்லம், மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இரு. ஓகேவா? நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு, இந்த 2 இயர்ஸில் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பர்த்டேவை செலப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது நமக்குள்ளே நிறைய வந்து தடங்கள் வந்துட்டு, நம்மளால் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண முடியாமல் போயிட்டு, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். இனிமே வர பர்த்டேஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அகைன் நம்ம 2 பேரோட பாண்ட் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆனதுக்கு நான் வந்து 2 பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து அருண். ஏன்னா அருண் உங்ககிட்ட க்ளோஸாக ட்ரை பண்ணாமல் இருந்திருந்தா எனக்கு வந்து கிரேசின்னு ஒருத்தி தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம 2 பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டே வந்து ஒரு சண்டையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு செல்லம், ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் ராஜுக்கு நான் தேங்க்யூ சொல்லி ஆகணும். ஏன்னா அருண் கூட இருக்கும்போது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். ராஜ் கூட ஒரு பாண்டில் க்ரியேட் ஆகி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கேங்காக நம்ம இருந்ததுக்கப்புறம் தான் நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டு க்ரியேட் ஆச்சு. அதனால் நான் ராஜுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருப்பேன். இந்த இடத்துல நான் ராஜுக்கும் சேர்த்து தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருப்பேன். அகைன் நீ வந்துட்டு என்னுடையவள், எனக்கானவள், எனக்கு மட்டும்தான். உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சுச்சுவேஷன்லையும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி ஸ்ரேயாவுக்கு வந்து கிரேசி தான், கிரேசிக்கு ஸ்ரேயா தான். இதை எத்தனை பேர் மாற்றணும்னு நினச்சாலும் அதையும் விட மாட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய சேட்டைகள் பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ராப்ளம்ஸ் சேமாக சால்வ் பண்ணியிருக்கோம். தென் க்ரியேட்டும் பண்ணியிருக்கோம். சும்மா வேடிக்கை பார்க்க போன இடத்துல சேர்ந்து மாட்டவும் செஞ்சுருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனையில் மாட்டிட்டு 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருந்திருக்கும். தென் வந்து நமக்குள்ளே சண்டை வர்றது எல்லாமே மேக்ஸிமம் நம்ம 2 பேரால் தாண்டி தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க வந்து நடுவில் வரும்போது தான் நமக்குள்ளே சண்டை அதிகமாகிட்டே இருக்குது. 2 வருஷத்தில்
நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சண்டை போட்டு 3 days பேசாமல் இருந்தது இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா அதில் என் மேலேயே தப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் சாரி சொல்லிக்கிறேன். சாரி செல்லம், நான் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருந்தா சாரி. ஆனால் மீண்டும் நீ அந்த மாதிரி பண்ணேன்னா நான் மீண்டும் உன்னை ஹர்ட் பண்ணுவேன், அதையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கான ஸ்பேஸை நான் வந்துட்டு யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது, ஓகேவா? நீ என்ன சேட்டை வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் ஏன் முன்னாடி பண்ணாத. ஏன்னா என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா என்னோடையதை இன்னொருத்தவங்க சொந்த கொண்டாடுறது, உரிமை கொண்டாடுறது என்னால் பார்க்க முடியல. நீ என்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணாலும் அது வந்து நான் மட்டும்தான் திட்டணும், நான் மட்டும்தான் கேட்கணும், நான் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நான் மட்டும்தான். கிரேஸிக்கு நான் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மற்றவங்க. இது வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன், இனிமேலும் நான் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருந்துகிட்ருக்கேன். இது வரைக்கும் நம்ம 2 வருஷம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எத்தனை பேர் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி ஒன்றாவே வந்துட்டுருக்கோம். இனி வரப்போகிற இயர்ஸ்லேயே வந்துட்டு இதே மாதிரி நம்ம ஒன்றாவே இருக்கணும். எத்தனை பேர் வந்து என்ன ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இருப்போம். என்னை விட்டு எப்பவும் நீ போக மாட்டேன்னு நினைக்கிறேன், போகவும் விட மாட்டேன். நீ விட்டு போனாலும் எங்கே இருந்தாலும் நான் தேடி உங்ககிட்ட வருவேன், சரியா? அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, லவ் யூ ஸோ மச் செல்லம். கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணுறத குறைச்சிக்கோ, ஓகேவா? லவ்வர்ஸ் கிரிஞ்ச் பண்ணால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் நீ ஒரு சேட்டை பண்ணிகிட்டு இருக்க பற்றியா, அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல செல்லம். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஏன் முன்னாடி வந்துட்டு என்னை தவிர இன்னொருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி நடந்துக்காத, எனக்கு அது பிடிக்கல, ஓகேவா? அதை நான் இப்போ ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் அந்த இடத்துல உங்ககிட்ட கோவப்பட்டாலும் அது உனக்கு ஹர்ட் ஆகுது. ஸோ ரெக்வஸ்டடாக கேட்குறேன், உன் பர்த்டே அன்னைக்கு ஒரு கிஃப்டாக அதை மட்டும் பண்ணு, சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நம்ம ஹாப்பியாக ஜாலியாக மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கோம். இதே மாதிரி மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். நம்மளையும் தாண்டி இனி வரப்போகிற எல்லா ஜென்ரேஷன்லேயும் நமக்கு மேரேஜ் ஆகிட்டு நமக்கு குழந்தைங்க இருந்தாலும் அதுவும் நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கணும் செல்லம். இதே நம்மளையும் தாண்டி நம்ம ஃபேமிலியாக மாறணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது இப்படியே இருக்கணும். லவ் யூ ஸோ மச் செல்லம். அகைன் ஹாப்பி குவா டே செல்லம். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. Happy birthday, Crazy. Stay happy forever.